இன்னுமே இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் தொழுகை கூடவே கூடாது. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஸ்லாமிக் ஃபிக்ஹ் சட்டம் ரீதியாக ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் என்ன செய்கிறோம், தொழுகும்போது 4 ரக்காய் தொழுகிறோம். அதில் 2வது ரக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், அத்தையாத்து மட்டும் ஓதிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு எந்திரிச்சிடணும். ஆனால் நிறைய பேர் என்ன செஞ்சுருவோம், மறந்து தரூதே இப்ராஹிமை ஓதிடுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஹனஃபி மதஹபை பொறுத்தவரை ஒருத்தர் 2வது ரக்காயத்தில் அத்தையாத்து ஓதிட்டு தரூதே இப்ராஹிம் மட்டும் மறந்துட்டு ஓதிட்டாருன்னா அவருடைய தொழுகை முறிந்துவிடும். மறந்த நிலைமையில் அவர் ஓதுனாலுமே அவர் அந்த தொழுகையை பரிபூர்ணப்படுத்தணும்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா சஜிதா சஹு செய்யணுங்கிறாங்க. சஜிதா சஹு செய்யாமல் நீங்கள் மறந்து ஓதிட்டு உங்களுடைய தொழுகையை முழுமைப்படுத்தினாலும் அந்த தொழுகை கூடாது. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய மக்களுக்கு தெரியாது. நம்முடைய தொழுகையே எத்தனை தடவை நம்ம முறிச்சிருக்கோம். மற்றவங்களுடைய தொழுகையே அதை முறியாமல் பாதுகாக்கிற அந்த நன்மை உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ன செய்யுங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.